ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 2014 ஆஸ்திரேலியாவில் போலீஸ், மீடியா, கவர்மெண்ட்டுன்னு மொத்த நாட்டையும் பரபரப்பாக்குன ஒரு கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். 2016 29ஆம் தேதி ஒரு திங்கட்கிழமை அன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிற சில்வின் அப்படிங்கிற சிட்டியில் வாழ்ந்துட்டு வர 51 வயதான மார்க் ட்ரம்ப், அப்புறம் அவருடைய மனைவி 53 வயதான ஜக்கோபோ ட்ரம்ப் மற்றும் அவங்களோட 3 பசங்க ரியானா ட்ரம்ப், மைக்கேல் ட்ரம்ப், அப்புறம் எல்லா ட்ரம்ப். இவங்க எல்லாருமே ஏதோ ஒன்றுக்காக ரொம்பவே பயந்து அவங்களோட பண்ணையில் இருக்கிற வீட்டில் இருந்த காரை எடுத்துகிட்டு தப்பிச்சு போகிறாங்க. இவங்களுடைய சாலை பயணம் பற்றியும் இவங்களை காணும் அப்படிங்கிறத பற்றியும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மீடியா எல்லாமே ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. அங்கேருந்து லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவரோட கடந்த 30 வருஷ சர்வீஸில் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கேஸை பார்த்ததே இல்லைன்னு அப்படின்னும், இந்த கேஸ் ரொம்பவே குழப்பமடைய வைக்கிற ஒரு வழக்காக இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இருள் இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே போகலாம். ட்ரம்ப் ஃபேமிலிக்கு சொந்தமான அவங்களோட பண்ணையில் எர்த் மூவிங் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களோட பசங்க பொண்ணுங்க 3 பேருமே வாரத்தில் 7 நாட்களுமே இவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இவங்க காணாமல் போனதுக்கப்புறமா போலீஸ் இவங்களோட வீடை சர்ச் பண்ணி பார்க்கும்போது வீடு திறந்த நிலையில் மொபைல் ஃபோன்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே அவங்க வேணும்னே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. அவங்க கையில் பணம் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருக்கணும் அப்படின்னு போலீஸ் சந்தேகப்பட்டாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ அவங்க திரும்ப வரவே கூடாதுங்கிற முடிவில் போயிருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இவங்க எல்லாருமே எல்லாவோட எஸ்யூவி காரில் இவங்க வீட்டில் இருந்து கிளம்பி 800 கிலோமீட்டர் தூரத்தில் பாத்ரஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு அன்றைக்கி நைட்டும் பகலுமா ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே அவங்களோட மொபைல் ஃபோன்ஸை வீட்டில் விட்டு வந்த நேரத்தில் 25 வயதான மைக்கேல் மட்டும் தன்னுடைய மொபைல் ஃபோனை கூடவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பார்த்த அவங்க அம்மா அப்பா அந்த ஃபோனை கார்லேருந்து தூக்கி எறி அப்படின்னும், இந்த ஃபோனை வச்சா அவங்க நம்மளை ஈஸியாக ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் மென்ஷன் பண்ணது யாருன்னு கடைசி விசாரணை வரைக்குமே அதை கண்டுபிடிக்க முடியலை. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் காலையில் 25 வயதான மைக்கேல் ட்ரம்ப் மட்டும் இவங்க ஃபேமிலியிலேருந்து பிரிஞ்சு போகிறாரு. மற்றவங்க எல்லாரும் ஜெனோலன் கேவ்ஸுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அப்புறம் ரியானா ட்ரம்ப் அந்த ஃபேமிலியில் இருந்து பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி பிரிஞ்சு போனது மட்டும் இல்லாமல் ரொம்பவே வினோதமாக 2 பேரும் சேர்ந்து ஒரு காரை திருடிட்டு குல்போர்ன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே அவங்க தன்னுடைய பேரண்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த எல்லாவும் ரியானாவும் ரொம்ப வினோதமாக அங்கே இருந்து தனித்தனியாக போக ஆரம்பித்தாங்க. 29 வயதான ரியானா கீத் அப்படிங்கிற ஒருத்தருடைய எஸ்யூவி கார் டிக்கியில் கண்டுபிடிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பார்த்தா அப்போது ரியானா பைத்தியம் பிடிச்ச மாதிரி நான் யார், தன்னுடைய பேர் என்ன அப்படிங்கிற நிலையில் இருந்தாங்க. அன்றைக்கி நைட்டே அவங்க வீட்டுக்கு திரும்பி வராங்க. ஆனால் அவங்க வரதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி போலீஸ் அங்கே இருந்தாங்க. போலீஸ் அவங்க வீட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ தான் ஒவ்வொரு எவிடன்ஸாக அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் ஃபேமிலி இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துருக்காங்க. அதில் சில டாக்குமெண்ட்ஸில் மட்டும் அவங்க ஃபேமிலியோட கிரெடிட் கார்ட்ஸ், பாஸ்போர்ட்ஸ் எல்லாமே கிளியராக யாரோ இரேஸ் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கலைக்கப்பட்டிருக்கு. அப்போது ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ஏதோ பண்ண நினச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப குழப்பமடைய வைக்கிறதா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர். அடுத்த நாள் ஆகஸ்ட் 31ஆம் தேதி 25 வயதான மைக்கேல் ட்ரம்ப், அதாவது ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்த நாள் இந்த ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு போனார் இல்லையா, அவர் லோக்கல் ட்ரெயின் மூலயமா திரும்பவும் வீட்டுக்கு வராரு. ஆனால் அதே நேரத்தில் இவங்களோட அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் இப்போது அந்த காரில் இருக்காங்க.
அவங்க ஜெனோலன் கேவ்ஸ்ல இருந்து வாங்கரட்டா அப்படிங்கிற சிட்டிக்கு ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போனதுமே இவங்க 2 பேருமே பிரிஞ்சு போகிறாங்க. ட்ரம்ப்புடைய மனைவி நார்த் டைரக்ஷன் பக்கமாக போயிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் அங்கேயே இருக்கார். இந்த சம்பவம் நடக்கிற அதே நாள் நைட் ஒரு யங் கப்பில் தன்னுடைய காரில் ட்ரம்ப் துரத்தியதாக ஒரு கேஸ் ட்ரம்ப் மேலே போடப்பட்டது. அதை பற்றி அந்த கப்பல் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு 10 மணி அளவில் அவங்க போக்கிமான் கேம் விளையாண்டுட்டு இருந்ததாகவும், அப்போ காரோட ரியர்வியூ மிரரில் பார்த்தப்போ பின்னாடி ஒரு கார் அவங்கள முற்ற மாதிரி ரொம்ப க்ளோஸாக பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும், ஒரு கட்டத்தில் தங்களுடைய காரை ஸ்டாப் பண்ணதும் அந்த காரில் இருந்து ட்ரம்ப் இறங்கி வந்ததாகவும், ஹெட்லைட்டுக்கு முன்னாடி நின்று அந்த கப்பலில் கொஞ்ச நேரம் முத்து பார்த்துட்டு சைடில் இருந்த காட்டுக்குள்ளே ஓடி போய் மறைஞ்சிட்டார் அப்படின்னும் அந்த கப்பல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்ட போலீஸ் அப்புறம் அந்த காட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே இல்லை. பட் ட்ரம்ப்புடைய கார் அந்த ரோட் சைடில் இன்ஜின் ஆன் பண்ணியிருந்த நிலையில் அப்படியே இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் வாங்கராட்டாவில் இருக்கிற ஒரு மோட்டலில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறப்போ அங்கே ஒரு ரூமோட விண்டோ கிளாஸ் உடஞ்சி இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதை பார்த்ததும் போலீஸ்க்கு ட்ரம்ப் இங்கே அந்த நைட் தங்கி இருக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் வந்தது. அடுத்த நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி ட்ரம்ப்புடைய மனைவி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணி யாஸ் அப்படிங்கிற சிட்டிக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு மோட்டலில் நைட் புக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் புக் பண்ணுறப்போ அந்த ஹோட்டலோட ஓனர் உங்களோட பேர் என்னன்னு கேட்டப்போ எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்போட மனைவி. இதை கேட்டு சந்தேகப்பட்ட அந்த மோட்டலோட ஓனர் போலீஸுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதி, அதாவது ட்ரம்ப் ஃபேமிலி தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி 5 நாட்களான நிலையில் ட்ரம்ப் அந்த வாங்கராட்டா ஏரியாவில் இருக்கிற ஒரு ரோட்டில் தனியாக சாயங்காலம் 5:30 மணி அளவில் நடந்து போயிட்டு இருந்தார். அதை பார்த்த போலீஸ் அவர் விசாரித்து அவருக்கு மென்டல் ஹெல்த் அசிஸ்டன்ஸ் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்தாங்க. அப்போது அங்கே வந்த மீடியாவை பார்த்து அவர் தன்னுடைய நடுவிரலை காமிச்சிருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்த அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரை கூட்டிகிட்டு போய் அடுத்த நாள் காலையில் மீடியாவுக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் எல்லா மற்றும் மைக்கேல் அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுத்த மீடியாவுக்கும் போலீஸுக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீடியா மெம்பர்ஸ் திரும்ப நீங்கள் ஏன் வீட்டை விட்டு ஃபஸ்ட்டு போனீங்க அப்படின்னு கேட்டுறதுக்கு அவங்க எல்லாருமே சொன்ன ஒரே பதில், எங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் மார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஃபேமிலியில் யாருக்குமே மென்டல் இல்னஸோ கடன் பிரச்சனையோ ட்ரக் யூஸ் பண்ணுற பழக்கமோ இல்லைனா மாந்திரிகமில் கூட எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போது இவங்க ஏன் இந்த மாதிரி போகணும்னு பார்க்குறப்போ 3 ஃபேமஸான தியரிஸ் இருக்குது. அது என்ன பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தியரி, இந்த தியரி படி பார்த்தா இந்த ஃபேமிலி அவங்க பண்ணையில் இருக்கிற ஏதோ ஒரு வேதிப்பொருள்னால் அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் ஒரு டெலியூஷனுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது ஒரு டாக்ஸின் என்விரான்மெண்ட்னால் அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. செகண்ட் தியரி, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸோட உயிருக்கு யாரோ ஒருத்தரால் அல்லது ஏதோ ஒரு கும்பலால் ஆபத்து இருந்ததால் இவங்க இந்த கண்ட்ரியை விட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்களோட பாஸ்போர்ட்டை வச்சு ட்ராக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுனால இதை அவங்க பண்ணலை அப்படின்னும், அவங்க டெக்னாலஜியே இல்லாத ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த தியரி சொல்கிற மாதிரி இவங்க உயிருக்காக பயந்து தான் இவங்க அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க அப்படின்னா, எதனால இவங்களுடைய பசங்களை இவங்க ஒரு காட்டுக்குள்ளே தனியாக போக விட்டுருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. அதனால கண்டிப்பாக இந்த தியரி உண்மையாக இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். மூணாவது தியரி, இந்த ஃபேமிலி ஒரு டெலியூஷனான ஃபோலியே டிஎக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரேர் சைக்கலாஜிக்கல் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு தான் இருந்திருக்கணும், அப்புறம் அவங்க மூலயமா அவங்களோட பசங்களுக்கும் போயிருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, சில பேர் இவங்க வீட்டை டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், டெய்லியும் அவங்க தூங்கினதுக்கு அப்புறம் யாரோ இவங்களுடைய செருப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு வீடு முழுவதும் நடந்து வருவதாக நம்பியிருக்காங்க. சில நாட்கள் கழித்து அங்கே இருந்த மீடியாக்கள் இவங்க 2 பேருமே ரொம்ப மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, தங்களை யாரோ வந்து கொலை பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க. எதனால் இப்படி போனீங்க அப்படின்னு மீடியா இவங்க கிட்ட கேட்டதுக்கு 22 வயதான எலா ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப குழப்பமாகவே இருக்குது, எங்களோட மைண்ட் கரெக்டான நிலையில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன், இதற்கு எந்த ஒரு குறிப்பிட்ட காரணமும் இல்லை,
நாங்கள் ஏன் இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியல. உண்மையாலேயே இது ரொம்பவே வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 10 நாட்களுக்கும் மேலாக கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் ரொம்பவே வினோதமான முறையில் பயணம் செஞ்ச எல்லாருமே சித்தபிரமை நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டபொழுது இப்போ வரைக்குமே கரெக்டான பதில் கிடைக்கல. த கேஸ் ரிமைன் அன்சால்வ்டு. இதனால் இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அடுத்த என்ன வீடியோ பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே அடுத்தடுத்து போடுற வீடியோவை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் போட்டு இந்த மாதிரி திகில் சம்பவங்களை பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, பாய்.